சித்தக்கா சித்தக்கா நல்லா பேசுறாங்க. அதான் ஒரு கதை ஆளு சூப்பரா இருக்கு. வேலை இருக்கு. நான் என்ன வேலைன்னா டயர் பின்னாடி சுத்த மாட்டேங்குது. கடவுளே அஜித் ஏன்னா ட்ரெக்கிங்லாம் சிறுமலைலாம் எட்டா சங்கட்டம் 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 16ஆம் தேதி வந்து எனக்கு ஓகேப்பா. 14 இருக்காண்டா. வேற பிளேட் ஏதோ பேசுறத இங்க வந்து கொட்டிரியா 14 வச்சிருப்பா. போறோம் மார்னிங் ஏர்லி மார்னிங் 8 o'clock போறோம். ஏர்லி மார்னிங் 5-6 மணிக்கா? சரி 5 மணிக்கு போறோம். தனியா இருக்கா காலைல போறப்ப? சரி 10 மணிக்கு போமா? வெயில் தலை வெயில் அப்பதான் ஆரம்பிக்கும். சரி 4 மணிக்கு சரிகம் கரை தான் பண்ணுவாங்க. வாயில பண்ணாலும் நீ கூட பெருசா வச்சிருக்க. மூளை டக்குன்னு மறந்துறேன்டா. அது நார்மலா இருக்க போட்டு தெரியாது. பசங்க கூட இருக்கப்ப என்னை மீறி வந்துருக்கு. சாமி சரணத்தோட தம்பி முருகர் விநாயகரோட தம்பி. கோபுரம் இது வாங்கிடு. பாஸ்போர்ட் கூட வாங்கிடலாம். ட்ரைபேடு மொபைல் ஹோல்டர். ட்ரைபேட் வந்து மொபைல் ஹோல்டர் வந்து கம்மியான விலை தான் இருக்கும். அது வாங்கிடுவோம். ஏன்னா ட்ரெக்கிங்லாம் சிறுமலைலாம் எட்டா சிறுமலை யார போன் இதெல்லாம் ஹலோ சொல்லு சார். என்ன ஊரு? மறந்துருச்சுடா. ஸ்ரீபெரும்பு பெருமாள் கோயில் பத்தியில இருக்கு. சரி இன்னும் கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வந்துருவேன். நான் வேணா அப்படியே பஞ்சமட்டி பிரிவுல நினைக்கிறேன். நான் இருந்து கிளம்புறப்ப கூப்பிடுறேன். வேலை பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி சம்பாதிக்கிறேன். தெரியலையே. நான் பேசி நான் சொல்றேன். சரி என்ன நரம்பு தெரியுதா? நான் என்னடா வேற மாதிரி விளாக் வேற மாதிரி புரியுது. சரி இப்போ என்ன வேண்டாம் சொல்றது அவ்வளவுதான் தெரியல. இது நான் சொல்றேன். மேய் சுடுறாரா காஸ்ட்லிடா. ட்ரங்க் பெட்டி மாதிரி இருக்கு. இதுடா வேலை பழைய பெட்டிடா. அது பழைய துணிலாம் போட்டுருவோம். அதுக்குள்ள ஏதோ இருக்குன்னாங்க. அதே பேய் இல்ல. இப்போ 6ஆம் தேதி வந்து படத்துக்கு போறோம். ஆமா 6ஆம் தேதி தலை கன்ஃபார்ம் ஆறு. கடவுளே அஜித் அந்த மாதிரி போறோம். ரைட்டா? அஜித் கடவுளே அந்த மாதிரி போய் அப்பே சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க. அப்படி இல்ல சொல்லலாம். அது படத்துக்கு வரீங்கன்னா அன்னையோட முடிஞ்சிடணும். அடுத்து அவங்க பாப்ப பாருங்க. 6ஆம் தேதி படத்துக்கு போறோம். மிரட்டி விடுறோம். படத்துக்கு போயிட்டு 7, 8, 9, 10, 11, 12 அந்த வீக் ஃபுல்லா ஒர்க்ல பிஸியா இருக்கும். எல்லாருமே ஒரு வேலையில இருக்கும். அவனும் ஒரு வேலையில இருக்கான். அவனும் ஒரு வேலையில இருக்கான். நம்ம அதெல்லாம் வந்து ஃப்ரீயா இருக்கும். சரி வேலைக்கு போறோம். சொன்னதை ஃபாலோ பண்றோம். அவ்வளவுதான். ஓகே. கரெக்டா பேசு. தம்ப்நெயில்ல போட்டுருங்க. சரி விடு. மாப்பிள்ள கலக்குறியடா. ஐயோ சரி விடு. முடிச்சுட்டு 17, 16ஆம் தேதி ஒரு கெட் டுகெதர் மாதிரி நம்ம மட்டும் சந்திச்சுக்குவோம். சரி ஓகே சந்திச்சு சும்மா பேசிக்குவோம். 17ஆம் தேதி காலையில 6 o'clock
6 முன்னாடியே வந்துருவோம். முன்னாடி வந்துட்டு இங்க இருந்து கிளம்பும். வண்டியில போனாம அவன் கார்ல போயிடும். எங்க வீட்டுக்கு வண்டியில போயிடும், பைக்ல பைக்ல இவங்க போயிடும். ஊர்ல இருந்து போயிடும். அதான் இங்க ஊர்னா கொஞ்சம் கரெக்டா ஏன்னா இங்கிட்டு தான் இங்க இது ரோடு சரி. இவங்க ஊர்ல இருக்கும். ஒரு சர்ச் இருக்குல்ல கிளவி அவங்க இதுல, என்ன சொல்ற? அதாவது உங்க திருநெல்வேலி வழியா போனா ஆமா, அங்க ஒரு மலை மாதிரி போகுது. அது அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. தண்ணி. அந்த ரூட் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அப்படியே ரைட் கட் பண்றது தானே. இப்படி போயிடும். போயிட்டு இப்போ ஈவினிங் ஆயிரும் வரதுக்கு. கண்டிப்பா இருக்கிறத பொறுத்துதான். ஈவினிங் கூட ஆகுதுன்னு வச்சுக்கலாம். நாங்க என்ன இல்ல சமைக்கிற மாதிரி எதுவும் பிளான் பண்ணுவோமா? இல்ல ஜெஸ், ரொம்ப சமைக்கிற மாதிரி போனா வடை சட்டியோட செட்டில் எடுத்துட்டு நம்ம இன்னும் பிரபு தல பிரபு மணிகண்ட பிரபு அவர் அப்படிதான் போனாரு. அந்த மாதிரி போவோமா? நீ கார்ல போனாடா. கார்ல போனோம்னா நாங்க போய் ஸ்டே பண்ணிருந்தோங்க. நானும் மணி இவன் சக்கில் அவங்க மாமாவோட இது அங்க இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதனால அங்க போய் ஸ்டே பேச்சுலர்ஸ் தர மாட்டாங்க ரிலேட்டிவ்னால. ஆனா மத்தபடி போய் ஸ்டே பண்ணாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு 2000 ஒரு நிமிஷம். நீங்க போனா காசு கிடையாது, ஏன்னா சொந்தக்காரனால. அவங்க அவன் வந்தனால பின்னாடி சுத்து இங்க வருது. கெட்ட வார்த்தைலாம் பேசலாம் லைட்டா. இல்ல நான் சாமி கும்பிட்டேன். சரி வாங்க. சரி இப்போ என்ன? சரி ஏய், வடை ஸ்டே எல்லாம் வேணாம்ப்பா, போனோமா? இல்லடா ஒரு நாள் கூட சுத்தி பார்க்குற அளவுக்கு அங்கே தான் எதுவும் அந்த அளவுக்கு இல்ல. இருக்கு. சும்மா மலங்காட்டை பார்த்தேன். இங்க இருந்து எங்க தோட்டத்து கூட அங்க ஒரு நாள் கூட அங்க வேலை செஞ்சுட்டு ஏய் சும்மா அப்படியே அந்த சம்பளம் தரேன் நான். 18 ஹேர் பின் ஏரியா இருந்த மாதிரி இருக்கும். 18 இருக்குன்னு நினைக்கிறேன். 18 இதுதான மோட்டர் மாட்டி. ஓட்ட தெரியாம போயிடக்கூடாது. என் வண்டி வேற. ஓட்ட தெரியாம போய் மொட்டி உடச்சு தலையை அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. என் வண்டி வேற ஹேண்ட் பேக் வளர்த்துருக்கலாம். நம்ம வண்டி வாங்க, வீட்டுக்கு வாங்க. 2 பொண்ணு இருக்கு. பேஷன் இருக்கு. என்ன என்ன சரி அப்புறம் நீ வண்டி எடுத்து வா. பால் வண்டி எடுத்து வரேன். வருவான். நான் வரவே மாட்டான். டேம் ஷோ சொல்லுவேன். அவனுக்கு டியூட்டி இருக்கும். ஆமா அவனை கேட்கவே இல்லையே நம்ம. போனா போட்டு காலையில போன் போட்டதுக்கு அந்த கத்து கத்துனேன். எதுக்குடா கால் பண்ணிட்ட? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானே போறீங்க. வேலை இருக்கு. நான் என்ன வேலைன்னா டயர் பின்னாடி சுத்த மாட்டேங்குது, சுத்தி விட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்பல இது வாங்கிடுவோம். டிஜே ஆஸ்மோ எக்ஸல் 5. என்னது கேமராவா? எவ்வளோ? அங்கே எவ்வளோன்னு பாரு. 1500 தான் போட்டுருக்கான். கோப்ரோ அப்பல 1500 1500 இல்ல 1500 கிராம். கட் பண்றது ஆள் கூட பேசி 39. இந்த லவ்வர்ஸ் கூட எல்லாம் பேசவே முடியாது மாப்ள. நீங்க அடிப்ப கூடாது அப்படி சைஸா. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஒரு சொல்லு. அட்வென்ச்சர் பேக் வந்து நமக்கு 40,000 வந்துரும். அட்வென்ச்சர்லாம் பண்ண மாட்டேன் தெரியுதா? காம்போல ஸ்டாண்டர்ட் வந்துட்டு ஒரு 1380 தான். ஒரு 35 திரம்ஸ். இதே கொஸ்டின் கேட்டேன் அப்ப. இதேயா என்ன நம்ம காசு சவுதியில என்ன சொல்லுவோம்? எதுக்கு அதை கேக்குறாங்க? சம்பளம்லாம் இதுல வந்துருங்க. நீ கரண்ட் பேஸ் போடுங்க. எல்லாமே தெரிஞ்சிருப்பான். டிவி என்ன படிக்கிறியா இல்ல அடியா? நான் படிக்கிறேன். படிக்கிறேன் இல்ல. அவன் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ப மாட்டேன். நானும் சொல்லிட்டே இருக்கேன். வந்ததுல வேலை பார்க்குறீங்க. அதுவும் இப்போ எதுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் கொடுத்துருக்கீங்க? இல்லடியோ பிரைவேட் கம்பெனிஸ்க்கு பேக் அண்ட்ல ஒர்க் பண்றது. நான் சோஷியல் மீடியா மேனேஜரா. என் போனை எடுத்து வாங்கி மட்டும் பாரு. எதுவும் ரெடி பண்ணி படமா இருக்கு. சீரியஸா வாங்கி பாரு. அப்ப நான் சொல்லி நான் யூடியூப்ல வீடியோ போட்டு சொன்னேன். அதனால சொல்லிடுவேன். இப்போ போறதில்ல அதனால சொல்லல. இப்போ அதனாலதான் புது முயற்சி நம்ம. ஆமா ஆமா. இப்பயே சொல்லிருங்க. சரி அந்த டாபிக் விடு. பேர் என்ன வைப்போம் சொல்லுங்க. சேனலுக்கு பேர் அடாவடி பாய்ஸ். மெண்டல். அப்ப இப்ப நான் சொன்னா இப்படி சொல்றீங்க. அப்ப நீங்க ஏதாவது யோசிச்சு பார்க்கலாம். கொஞ்சம் மேல் பாய்ஸ் வச்சுக்கலாம். இருக்கு நான் ஏதாவது பரவாயில்ல. இவரை பாத்துக்க. ஜெக்குடா வேற ஒண்ணும் இல்ல. பதறாத. சாமி இறங்கி சொல்லியா எடிட் பண்ணி வாங்கி அவ்வளவு ட்ரெண்டா இருக்கும். நீட்டா இருக்கணும். ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது. பரிதாபங்கள்ட்டு பெருசா இருக்குல்ல அது மாதிரி இல்லாம கொஞ்சம் 4 லிட்டர் 5 லிட்டர் கிரிஞ்சுன்னு வச்சிருவோமா? சேனல் இருக்கா? கொஞ்சம் கோளாறாம இருக்கணும். அப்புறம் கிரிஞ்சுன்னு வச்சோன்னு ஏன் கமெண்ட்ல நீ உண்மையிலே கிரிஞ்சா தான் இருக்க அப்படின்னு கிரிஞ்ச ஸ்பேம்ல போட்டுருவோம்.
போட்டுருவோம். அப்படின்னு என்ன தெரியுமா? அக்கா பேசும் அடுத்து. சித்தக்கா கமெண்ட் போட்டுங்க, ஸ்பேம் பண்ணிட்டானுங்க. நல்லா பேசுறாங்க. அதான் ஒரு கதை. ஆளு சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா அந்த அக்காவும் நல்லா ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே ஸ்பேம்ல போறது பண்ணாம இருந்தா சரி. அக்கா லாயரோ? ஆயிரம் உண்மையான லைஃப். அதான் கேக்குறேன். அட்லீஸ்ட் அந்த விக்னேஷ் ஒருத்தர் இருப்பாரு, அவர் மாதிரி இல்லாம ஒன் சைடா போயிடாம எல்லா யூடியூபர்ஸ்க்கும் காமனா பேசினா நல்லா அவர் இருக்கும். பேசுறதே சூப்பரா இருக்கு.